ஈஷா, உனக்கு பிடிச்ச ப்ளூபெர்ரி ஸ்மூத்தி தான் பண்ண போறேன். சாப்பிட ரெடியா? இச்சு, அம்மா கூப்பிட போடி. அம்மா கூப்பிட போடி. சாரி. உனக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. உனக்கு, உங்க அம்மாவுக்கு, எங்க அம்மாவுக்கு போய் தனித்தனியா சொல்லணுமா? டீஹைட்ரேஷனு, கிட்னி ஸ்ட்ரெயின், இம்யூனிட்டி, டைஜஷன்ல பிரச்சனைன்னு ஏகப்பட்ட இஷ்யூஸ் நம்ம பாப்பாவுக்கு வரண்டி. எவ்வளவுதான் உங்கள்கிட்ட சொல்றதுன்னா சொல்றாங்க. ஷூ, நான் ஈஷாக்கு இன்னைக்கு ஸ்வீட் கொடுக்க போறேன். பாப்பு, உனக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. உனக்கு, உங்க அம்மாவுக்கு, எங்க அம்மாவுக்கு போய் தனித்தனியா சொல்லணுமா? குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் சுகரு, சால்ட்டு, முக்கியமா ஹனி அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. 1 வயசு வரைக்கும் கம்ப்ளீட்டா நோ. 1 வயசுக்கு மேல லைட்டா கொடுக்கலாம். ஆனா பெட்டர் சேஃபர் சைடு 2 வயசு வரைக்கும் நம்ம பாப்பாவுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது. அதையும் மீறி கொடுத்தா டீஹைட்ரேஷனு, கிட்னி ஸ்ட்ரெயின், இம்யூனிட்டி, டைஜஷன்ல பிரச்சனைன்னு ஏகப்பட்ட இஷ்யூஸ் நம்ம பாப்பாவுக்கு வரண்டி. எவ்வளவுதான் உங்கள்கிட்ட சொல்றதுன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியும் டொமேட்டோ. நான் பாப்பாவுக்கு நேச்சுரல் சுகர் தான் தர போறேன். அப்போ ஓகே. ஸோ இந்த சீரியஸ் எதுக்குன்னா, இந்த மாதிரி பிரச்சனை நானும் கோமதியும் நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பாப்பா சால்ட்டு கொஞ்சமாச்சும் ஆட் பண்ணா தான் சாப்பிடுவா. சுகர் தானே கொடுக்கக்கூடாது, தேன் கொஞ்சம் கொடுக்கலாம், அப்படின்னா தான் பாப்பா நல்லா சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடாதுலாம் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் பால் பாப்பா கொடுக்கும் போது அதுல கொஞ்சம் சக்கரை போட்டு குடு, அப்படின்னா தான் நல்லா குடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் பண்ணவே கூடாது. பெட்டர் நம்ம குழந்தைங்களுக்கு 2 வயசு வரைக்கும் இந்த ஆடட் சுகரு, சால்ட்டு இதெல்லாம் கொடுக்கவே வேணாம். முக்கியமாக 1 வயசு வரைக்கும் இந்த தேனை கொடுக்காதீங்க. அதனால இந்த நர்வ் டேமேஜ் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹனியை அவாய்ட் பண்ணிடுங்க 1 வயசு வரைக்கும். ஸோ இந்த பிரச்சனைலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணனால நாங்கள் நிறைய இடத்துல பாப்பாவுக்கு அதே சமயம் கொஞ்சம் வாய்க்கு ருசியாகவும் கொடுக்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும் ஆப்வியஸாக. அதனால் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ரெசிபி கிடைக்காதான்னு நாங்கள் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டது, இல்லை யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒர்க் அவுட்டான ஹெல்த்தி ரெசிபீஸை நாங்கள் ஒரு வீடியோவாக போட்டால் எங்களை மாதிரியே சிரமப்பட்டு இருக்க பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து இந்த லாங் ஃபார்மேட் சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த சீரீஸில் நீங்கள் பாப்பாவுக்கான ஹெல்த்தி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு கோமதி என்ன ரெசிபி பாப்பாக்கு ஸ்வீட்டா வேற பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன ரெசிபி பண்ண போறேன்? ப்ளூபெர்ரி ஸ்மூத்தி. எக்ஸைட்டிங்கா இருக்கு. நானுமே எக்ஸைட்டிங்கா இருக்கு. ப்ளூபெர்ரியில ஸ்மூத்தி நானே குடிச்சது இல்லை. இன்னைக்கு என் பாப்பா குடிக்க போறா. இது எப்படி பண்ண போறான்னு சொல்லி நம்ம ஒன்னா பார்ப்போம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்குமா? ஆல்ரெடி நாங்க செஞ்சு பார்த்துட்டோம். ஸோ இது செக்லிஸ்ட் தான். எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பண்ணி பாருங்க. நானுமே எக்ஸைட்டடா இருக்கேன் குடிக்க. இது எனக்கும் பிடிக்கும். எனக்கு ஒரு கப் சேர்த்து போட்டு. கப்லாம் இல்லை, இது சர்லாக் மாதிரி இருக்கும், நல்லா திக்கா இருக்கும். சரி, ஓகே, வீடியோ பார்க்கலாமா? வாங்க. ஈஷா, உனக்கு பிடிச்ச ப்ளூபெர்ரி ஸ்மூத்தி தான் பண்ண போறேன். சாப்பிட ரெடியா? இவளை வச்சுட்டுலாம் சமைக்க முடியாது, கொடுத்துட்டு வரேன். பாடி, நம்ம போய் வெயிட் பண்ணுவோம். உங்க அம்மா சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சு மக்கானாவை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மக்கானா என்ன? மக்கானா இந்த லோட்டஸ் விதைன்னு சொல்லுவாங்களா தானே? கரெக்ட். இது ஒரு லோ கேலரிக் ஸ்நாக்கு. நம்ம ஃபேட் லாஸ் பண்ணும்போது இதைத்தான் ஏதாச்சும் ஸ்பைசியாக சாப்பிட்ணுன்னா இதுலேயே ஃப்ளேவர் நிறைய வருது. அதனால் இதை வாங்கி நம்ம பெரிய பெரிய அந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் வாங்கி கொறிப்போம். இது பிள்ளைக்கு பண்ணுறதுனால என்ன நல்லா நியூட்ரிஷன் கண்டென்ட் நிறையா வருதா? ஆமாம், நியூட்ரிஷன் நிறைய இருக்குது. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது மக்கானாவில். சூப்பர். அதனால் மக்கானாவை நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறேன். ஆமாம், மக்கானாலே 2 வகை இருக்குது. ஒன்று ரோஸ்டட் பண்ணி நல்லா மொறுன்னு இருக்கும். இன்னொன்று இந்த மாதிரி சப்பையா அப்படியே காற்று ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது பார்க்க. ஆனால் இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நம்ம சாப்பிடும் போது ரோஸ்டட் பண்ணி அது சாப்பிடலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது வாங்கி ரோஸ்டட் பண்ணிக்கோங்க, அதான் ரொம்ப நல்லது. ஓகே, ரோஸ்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். காட்டு. இல்லை, ஒன்றும் ஆகலை. ஸோ இதில் ரோஸ்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ரோஸ்டான மக்கானாவை கையில் எடுத்து அமுக்குனிங்கன்னா நல்லா பொறுன்னு நொறுங்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் இது ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த பதத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கோமதி ரோஸ்ட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கா.
இந்த மாதிரி வரும். ரோஸ்டர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும். ஒரு பொருள் ஒரு வந்து ரோஸ்டர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ரோஸ்டர் பண்ண மக்கானாவை போட்டுக்கலாம். அப்புறம் பனானா. இந்த பனானா நேம் வந்து இலக்கி பனானா. குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப இனிப்பா இருக்கும். இது டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்வீட் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக போட வேணாம், பாதி போட்டால் போதும். அதுக்கப்புறம் நான் முந்திரி வந்து தண்ணியில் போட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன், ஊற வச்சுருந்தேன். ஒரு 8 முந்திரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்ஸு. அதில் இருக்க கொட்டையை மறக்காமல் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒன்று தான். ஓகே, ஃப்ரூட்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல அதிகமான ஃபைபர் நியூட்ரிஷன் இருக்கிற ஃப்ரூட்னா அது ப்ளூபெர்ரி தான். ப்ளூபெர்ரிஸில் வைட்டமின் மினரல்ஸ் மாதிரியான நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரெஸ்ட் மில்கே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிடலாம், ஈஷாக்கும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஈஷா கொடுக்கும்போது நான் எப்பவுமே டேஸ்ட் பார்ப்பேன். ஏன்னா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இல்லை ஒரு மாதிரி புளிப்பா இருக்கா, அந்த மாதிரிலாம் நான் பார்ப்பேன். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் எப்பவுமே வலிச்சு சாப்பிட்டுருவேன். இப்ப வீடியோ எடுக்கனால லைட்டா சாப்பிட்டுக்கேன். கோமதி வந்து வழக்கம் போல சூப்பரா பண்ணிட்டா. இப்ப இது ஈஷா டேஸ்ட் கொடுத்து அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கேம். நான் வரல. இப்ப ஈஷா வந்து எங்கிட்ட இருக்காளா, கோமதி கூப்பிட்டா போறாளா மாட்டாளா அப்படின்னு பார்ப்போம். இச்சு அம்மா கூப்பிட போடி, அம்மா கூப்பிட போடி. சாரி வா. அப்பா சொல்ல போக மாட்டேன். சூப்பர் ஈஷு, நீ போவாத. மைக்க பாத்துட்டு வர மாட்டேங்கிறான். நான் மைக் எடுக்கிறேன். ஈஷா வா. போட மாட்டேன். உன்கிட்ட வருவான்னு தெரியும், என்கிட்ட தான் வர மாட்டான். இப்போ நீ அம்மாட்ட போவியா? அம்மா அம்மா கூப்பிட போறோம். ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அம்மாட்ட போடி. வா ஈஷு. சரி, இந்த டைம் கேம் டை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஈஷா கொடுக்கலாமா? ஈஷாக்கு சாப்பிடுறா எனக்கு ஈஷாக்கு பிடிச்சிருக்கு. ஈஷாக்கு மாமாக்கு பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வாயில இருக்கு. ஈஷாக்கு குட் கேர்ள். மொட்டமண்டை அவ்வளவுதான். குட் சூப்பரா சாப்பிடுறான். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளூபெர்ரி ஸ்மூத்தி கொடுக்கும்போது வந்து பெருசாக சாப்பிட்றதுக்கு போராட வேணாம். இப்போ லபக்னு வாங்குற பாருங்க. ஸோ வந்து இதை வந்து நீங்களும் உங்கள் பாப்பாவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, உங்கள் பாப்பா சாப்பிட்றாரா இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ டேட்ஸ் மட்டும் குறிப்பிட்டதாக வந்து இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் எப்போ ட்ரை பண்ணலான்னா, உங்கள் பாப்பா வந்து 6லேருந்து 8 மாதத்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஃபுட்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேட்ஸ்லாம் எப்போவுமே நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எங்கள் பாப்பா வந்து 10 மாத பாப்பா. ஸோ தாராளமாக எங்கள் பாப்பா கேட்டகரியில் உங்கள் பாப்பா இருக்குன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இது ஜஸ்ட் அ பிகினிங். பாய். பாய். டாடா 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 டாடா.
எல்லாத்தையும் டாடா சொல்லிருங்க. நீ சொல்லு, டாடா. டாடா டாடா. இதான் டாடா. இப்படிதான் டாடா சொல்லுவாங்க. டாடா சொல்றா. சொல்றாங்க. டாடா 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 டாடா. வெக்கப்படுறாடி.